திருக்குமார், இப்போது கிட்டத்தட்ட நம்ம இப்போ பார்க்கும்போது முதற்கட்டமாக இப்போ நம்முடைய பொதுவான பெர்செப்ஷன், கிரவுண்ட் ரியாலிட்டி, நீங்கள் பார்க்குற அளவிற்கு கடந்த கால தேர்தல்களும் தற்போதைய தேர்தல் முறைகளும் மனோநிலைகளும் எப்படிப்பட்ட ஒரு கலைச்சூழல் இருக்குது? உங்கள் கேள்விக்கு நான் தகுந்த பதில் சொன்னேன் என்றால் தமிழக மக்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் வரும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் தெளிவாக பேசுங்க. அதாவது ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் போட்டியாக இருந்தது அகில இந்திய அளவில். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக ஒரு கட்சியாக வச்சு திமுக போல் அப்புறம் அண்ணா திமுக வந்தது. இப்படி நான்கு இன்னும் சில கட்சிகள் வந்திருந்தாலும் கூட இறுதியாக போட்டியில் களத்தில் நின்ற கட்சி திமுகவும் அண்ணா திமுகவும் தான். இப்போ 25-30 வருஷமாக மாற்றி இருந்திருக்காங்க. 50 வருஷம் அரசியல் அப்படி தான். 67 to 60 வருஷம் ஆயிட்டு. ஆமாம், ஆயிட்டுது. அதிக காலம் ஆட்சியை பிடித்த மேலும் மேலும் வளர்ந்து எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு அவர் விட்டு சென்ற நிலையிலேயே அந்த கட்சியை மிக உறுதியாக, இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆரையும் அவர் வளர்த்தெடுத்த முறைகளையும் இன்னொரு பாணியில் ஜெயலலிதா அம்மாவும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய சின்னம்மா திரு சசிகலா அவர்களும் அதை அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமுமாக இருந்து வழிநடத்தி அந்த கட்சியை நடத்தினார்கள். அந்த கட்சி அத்தனை ஆண்டு காலம் இருந்தது. 2017 அவங்கள் மறைவிற்கு பிறகு அந்த கட்சி அதற்கப்புறம் உள்ள நிலை அது ஒரு பரந்த ஒரு ஆலமரத்தில் ஒரு எல்லோருக்குமான ஒரு கட்சியாக இருந்ததை அதை ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனலில் அதை தனியாக ஒரு வடிகால் அமைத்து அந்த கட்சியை ஒரு சிலர் தவறாக வழிநடத்தி அது இப்போது தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிறது. 17க்கு பிறகு 10 முறை வெற்றி பெற்று தோல்வி அடைந்து 11வது முறையாக தேர்தலை சந்தித்து வருகிறது. இந்த 11 இவ்வளோ இதில் இன்னைக்கு இருக்கிற திமுகவிற்கும் கலைஞருக்கு பிறகு, கலைஞர் மறைவிற்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை அவர் நடத்திய விதம், அவர் வாங்கிய கடன், அவர் ஆட்சியில் நடந்த பல்வேறு வகையான சட்ட ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் நடமாட்டம், அதுபோல் இளம்பெண்கள் கற்பழிப்பு வழக்குகள், அது தவிர ஊழல் ஊழல் இதில் தரை நிலம் நீர் ஆகாயம் என எதையும் விடாமல் எல்லா இடத்துலையும் பெரிய அளவில் தொழில், கார்ப்பரேட் மாதிரி தொழில், அதற்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். குறிக்கிற ஆகாயம்னு சொன்னது ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன பேசுவோம்? ஆமாம், ஆகாயம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஆமாம், தெரியும். வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தெரியும். ஆகையினால சரி, இப்படி எல்லா இடத்துலையும் அரசியல்ங்கிற பேரில், அரசியல் கட்சிங்கிற பேரில் ஒரு டைனாஸ்டியை வெளிப்படையாக டைனாஸ்டி பாலிட்டிக்ஸை நடத்தி கொண்டு, ஜனநாயக நாட்டில் நடத்தி கொண்டு, அதற்கும் 10 பேர் கைதட்டி கொண்டு, அதற்கும் அவருக்கு ஜே இவருக்கு ஜே என்று சொல்லிக்கொண்டு, அந்த கட்சியில் இருக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களும் அதை ஆதரித்து கொண்டு, அதாவது நம்முடைய முகலாயர் ஆட்சி எப்படி நடந்தது என்பதை இன்றைக்கி நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை போன்று ஒரு மாடலுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அங்கே முதல்ல பாபர் தான் ஸ்தாபகர். அதுக்கு முன்னால் நடந்த ஆட்சிகள் வேறு இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கூட 1524 பாபர் தான் ஃபவுண்டர் ஆஃப் த முகல் எம்பையர். அவருக்கு பிறகு ஹிமாயூன், அவரது மகன் அக்பர், அவரது மகன் ஜஹாங்கீர், அவரது மகன் ஷாஜஹான், அவரது மகன் அவுரங்கசீப்புக்கு பிறகு அவருடைய மகன் காலத்தில் கம்ப்ளீட்டாக முகல் எம்பையர் டெஸ்ட்ராய் ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் வெள்ளைக்காரங்க வந்துட்டாங்க. இப்போ இதை கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது இப்போ திமுக மட்டும்தான். திமுகவில் இருக்கிறவங்க, அது கீழே இருக்கிறவங்க, கட்சி நிர்வாகிகள், ட்ரஸ்டிகள் எல்லாருமே அதற்கு ஆதரவாக இருந்து கொண்டு அந்த மாதிரி ஒரு மன்னர் ஆட்சியை நம்ம நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மன்னர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். எம்ஜிஆர் ஸ்தாபித்த அதிமுக ஆட்சியை தமிழ்நாட்டில் மலர வேண்டும் என்பதற்காகவே அந்த அம்மையார் திரு ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பின் சகோதரர் சொன்னது போல மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற அந்த கோஷம் இன்றும் நம்ம மனதில் 2015 அதுக்கு முந்தின ஆட்சி காலத்தில் அவர்கள் பிரயோகப்படுத்தினார்கள்.
அந்த வார்த்தையும் அந்த சொல்லாடலும் நம் மனதில் இன்றும் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சியை அவர்கள் மறைவிற்கு பிறகு அதை குருவிக்கூட்டில் கல்லை தூக்கி போட்டது போல சிலர் செய்துவிட்டனர். அதற்கு சிலர் அந்த கட்சியில் உள்ள சிலர் உடந்தை ஆகிவிட்டனர். அதன் எதிரொலியாக பல கட்சிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6 முனை போட்டி இன்றைக்கு 6 முனை போட்டி ஆகியிருக்கிறது. இந்த 6 முனை போட்டியும் 5 முனை தான் 6 முனை இவர் கிருஷ்ணசாமி என்ன சார் கிருஷ்ணசாமி இருக்காரு. ஏன்னா 7 முனை போயிட்டே அடிச்சேன். எப்படி வேல்முருகன் வந்தா 7000. ஏன்னு கேட்டா அவங்க சொல்றதுல கருத்து என்ன தெரியுமா, 500 ஓட்டு 1000 ஓட்டுகள்லாம் நிர்ணயிச்சு. அது எவ்வளவு அதனாலதான் இப்போ ஐயா கண்டிப்பா ஆகையினால 500 ஓட்டு இன்னைக்கு இவர் சொன்னது போல வேல்முருகனையும் சேர்த்தா 7 முனை போட்டி. அவர் ஒரு பக்கத்துல இம்பாக்ட் ஏற்படுத்துறாரு. அவர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் சில புரட்சிகரமான பேசக்கூடியவர், அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அவர் நீண்ட கால அரசியல் திமுகவில் நடந்த எல்லா விஷயங்களையும் பேச. அதே போல நண்பர் கிருஷ்ணசுவாமி அதே போல தான் ஒரு பக்கத்துல புதிய அவர் இருக்காரு. சிறுபா அவரும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்காக அவர் ஒரு மருத்துவராக இருந்து கூட அவர் ஆயுளை பூரா அதற்கு செலவு செய்திருக்கிறார். ஆகையினால இப்போ இத்தனை உருவானதுக்கு யார் காரணம்? ஒரே ஒரு நபர் தான் காரணம். அதான் இன்றைக்கி உலகத்தில் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் அமெரிக்கா எப்படி காரணமோ அதுபோல் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுக அரசியலில் இத்தனை கட்சிகள் உருவாகுவதற்கு ஒரே ஒருத்தர் காரணம். அந்த ஒருத்தர் யாருன்றதை நான் சொல்ல முடியாமல் தவிக்கிறேன். அது மக்களே புரிந்து கொள்வார்கள். ஆனால் இதெல்லாம் நாங்கள் கடந்த 2-3 ஆண்டுகளாக இதே அரங்கிலும் சரி, நான் பேசிய எல்லா அரங்கிலும் நான் இதை மிக ஆழமாக அழுத்தமாக வலியுறுத்தியிருக்கிறேன். இது அதிமுகவின் ஆதரவாளனாக அதிமுக இல்லவே என்று சொன்னாலும் கூட அந்த கட்சியின் மீது இருக்கிற எனக்கு ஒரு மரியாதையின் அடிப்படையில் அந்த கட்சி சிதறிவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் நான் பேசியிருக்கிறேன். இப்போ நம்ம உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது, பேசிக்கிட்டே இருக்க போகிறோம். ஒரு கேள்வி வரேன், ஐயாட்ட கேட்போம். நேராக நமக்கு நிறைய இருக்கிறனால பேசுவோம். ஒரு கண்டினியூஷன். இந்த ஒரே நபர் இருந்தீங்க இல்லையா, அவருக்கு வாழ்வா சாவா போராட்டம். ஆமாம். இந்த 11 + 12 ஆயிட்டுனா வாட் வில் ஹேப்பன்? கட்சியினுடைய அவர் ஒரு 10 நாள் கூட அந்த பொறுப்பில் இருக்க முடியாது. இல்லை, அது நம்ம கற்பனையாக பேசலை, என்ன நடக்க. தட் இஸ் ட்ரூ. ஏன்னா ஆக்சுவலாக ஒரே ஒரு இது இன்டர்ஃபியரன்ஸ். ஃப்ரீயாக பேசுங்க. இல்லை நான் முடிச்சுக்கிறேன். லாஸ்ட் டைம் சொல்ல வேண்டியது சரி. என்ன ஆகுதுன்னா, தமிழக அரசியல் களத்தில் ரொம்ப இந்த அஸ்ட்ராலஜிக்கல் இம்பேக்ட், அதை நம்புறது அப்படின்ற அவங்கள வச்சு ஒரு சூது விளையாடுறாங்களோ அப்படின்றத தெரியுது. நான் ஒரு வீடியோவில் யூடியூப்பில் பார்த்தேன். ஒரு ஜோசியர் 21 தேர்தலில் ஸ்டாலினே வரமாட்டார் நான் சொன்னேன், ஆனால் வந்தார். இந்த தடவை அவரே சொல்கிறாரு, இருக்கிற ஜாதக கணிப்பு பிரகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு இவர் தான் அட்வைஸ் பண்ணியிருப்பார் போல இருக்கு. நீங்கள் எதிர்கட்சி தலைவராக தான் இருக்க முடியும், ஆனால் கட்சியை நீங்கள் தக்க வைக்க முடியும், இப்படி ஒரு அட்வைஸாக இருந்தாலும் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை நம்பிக்கிட்டு இவரும் இதை ஏன் கோடிட்டு காண்பிக்கிறேன்னா, சோ அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் 2011 தேர்தல் கலயுகத்தை அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயா அவர்களும் அவங்களையும் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணலாம் கலயுகம். ஏன்னா அந்த ஃபீல்டில் நான் இருந்தேன். அந்த சர்வே ரிப்போர்ட்டுக்காக ஜெயலலிதா அம்மையார் அணுகிறதுக்கு மைத்ரேயனெல்லாம் சந்தித்தேன் நான். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கலாம் ஐயா அவர்கள் மாணவர்களை களம் இறக்கிட்டாங்க, நீங்கள் ஆல்ரெடி அவங்க ஃபீல்டில் ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்படின்னு தான் எனக்கு தகவல் கொடுத்தாங்க மைத்ரேயன் ஐயா அவர்கள். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ சோ ராமசாமி ஐயா அவர்களுக்கும் இவங்களுக்கும் என்னென்னா, ஜெயலலிதா அம்மையார் அவங்க தெளிவாக சொன்னாங்களாம், நான் எதையும் நம்ப மாட்டேன், மக்களால் நான், மக்களுக்காகவே நான், மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு, மக்களை மட்டும்தான் நான் நம்புவேன். கட்சிக்காரங்களை 2வது ஃபேக்டராக தான் வச்சுருந்தாங்க. மக்களை நம்பி தான் நான் பிரச்சாரம் செய்வேன், மக்கள் என் மீது அன்பு கொண்டிருக்கிறார்கள், ஆகையினால் எனக்கு தான் உறுதியான வெற்றி என்று களம் இறங்கி களமாடினார்கள் 2011 தேர்தலில். இதுதான் நடந்த உண்மை. மக்களை நம்பி யார் போகிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. இவர் என்னென்னா, அந்த ஜோசியம் ஸ்டாலின் குடும்பத்திலேருந்து தூண்டி விட்ட ஜோசியக்காரங்களாம் நம்பிக்கிட்டு இவர் நான் இன்னைக்கு வரைக்கும் 31 வரைக்கும் நான் எதிர்கட்சி தலைவராக இருப்பேன் அப்படின்னு ஜாதகத்தில் இருக்குது, அதனால் நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னா என்ன ரெண்டாவது பேசுவோம். நீங்கள் பணி செய்ய வந்திருக்கீங்களா? இப்போ ஐயாட்ட கேட்குறது நீங்கள் 2வது நிறைய பேச டைம் இருக்குது. இப்போ குமார் ஐயா, நான் உங்கள்கிட்ட கேட்டது என்னென்னா, அதிமுக நான் ரொம்ப சீரியஸான கேள்வி.
எல்லோரையும் அனுப்பிவிட்டார்கள். உலக வரலாற்றில் இது மாதிரி ஒரு தலைவரை நான் படித்ததில்லை. நீங்களும் ஒரு புத்தகம் எழுத்தாளர். நான் சொல்லியிருக்கேன், எல்லாரும் நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் பல டிவிக்களில் ஏன்னா செல்வி ஜெயலலிதா வந்து அவங்ககிட்டலாம் யாரும் பேச முடியாது. ஆனால் அவர் கூட எல்லாரையும் கடுமையாக விமர்சித்த எல்லோரையும் அரவணைத்தார். அதில் ஆட்கள்லாம் உங்களுக்கு தெரியும். திரு கருணாநிதி என்னதான் இருந்தாலும் எல்லாரும் அரவணைத்துக் கொள்வார். டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் எஸ்டிஎஸ் வீட்டுக்கே போனார். இப்போ ஸ்டாலினும் சரி, எல்லாரையும். ஆனால் இவரை போன்று யாரும் ஒருவரை நாங்கள் பார்த்ததில்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் கல்லூலி மங்கன் ஒரு பெயர் வைத்தேன், யாருக்காவது அவருக்கு நான் பெயர் வைத்தேன், கல்லூலி மங்கன் அப்படின்னு ஒரு பெயர் வைத்தேன். கல்லூலி மங்கன் தென்பகுதியில் அதிகமாக பேசக்கூடிய ஒரு கல்லூலி மங்கன்னா எந்த நியாயத்தையும் தர்மத்தையும் பொது நீதியவும் எதையும் ஏற்றுக்காம, எதையும் மதிக்காம, எதுக்கும் கட்டுப்படாமல் தான் பிடிச்ச முயலுக்கு கால் 3 என்று வாதிட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் கல்லூரி மகன் என்று சொல்வார்கள். அந்த பெயரை நான் சொன்ன அந்த நபர் தவறான விஷயம் ஒன்றும் இல்லை. இல்லை, எனக்கு வேதனை என்ன என்று சொன்னால், ஒரு தனி மனிதனுடைய எண்ணத்தால் இன்றைக்கி அந்த கட்சியில் எத்தனை பிரிவு, அமமுக வந்தாச்சு, இப்போ அந்த சின்னம்மா அவங்க ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ செங்கோட்டையன் வந்து அங்கே போயிட்டாரு. ஓபிஎஸ் 3 முதலமைச்சர் வந்தார், அவர் அங்கே போயிட்டாரு. பல 200க்கும் மேற்பட்ட முக்கியமாக தமிழகம் பூரா பேசக்கூடிய தெரியக்கூடிய நபர்கள் ஒரு 200க்கும் மேற்பட்டவர்கள் போயிருக்கிறார்கள். வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஆமாம், எல்லாரும் போயிருக்கிறார்கள். அப்போ யார் காரணம்? இதுக்கு காரணம் என்ன என்று யாராவது எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறாங்க. என்னால் அப்படி புகழ முடியல. எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறாங்க, பெரிய திறமையானவர் அப்படி இப்படின்னு. எப்படி அவங்களால் பேச முடியுது? நான் ஏற்கனவே சொன்னது போல் இத்தனை பிரிவுகள், இத்தனை குழப்பங்கள், இன்றைக்கி கூட்டணியில் பிரச்சனை. இன்றைக்கி இன்னொன்று நான் சொல்கிறேன், என்னை வந்து நான் வலதுசாரி ஆதரவாளர், அது இருக்குது தனியாக. இன்றைக்கி அண்ணாமலைக்கு சீட்டு கிடைக்காததுக்கு இந்த சிக்கல் தான் காரணம். அண்ணாமலைக்கு அவரை ஒதுக்க வேண்டும். அவரை அரசியலிருந்து அரசியலில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து தமிழ்நாட்டு அரசியலில் அவர் பிரவேசித்து விடக்கூடாது என்பதற்காக எடுக்கப்பட்ட சூழ்ச்சியின் வெளிப்பாடு தான் இது என்ன போன்றவர்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ இதனால் இப்போ அண்ணா பாருங்கள், பாஜகவில் இப்போ இன்னைக்கு தான் அது கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கு. இன்றைக்கி தான் அதை முடிவுக்கு வந்திருக்காங்க. அதுலேயும் குழப்பம் இன்னும் நீடித்து கொண்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் இப்படி ஒரு கேள்வியை சொல்கிறீங்க, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அண்ணாமலைக்கென்று ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் இருக்கலாம், இளைஞர்கள். அவர்கள் இனி எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிப்பார்கள்? அவர் வாக்களிப்பதை பற்றியோ ஜெயிப்பதை பற்றியோ ஆட்சி அமைக்கிறத பற்றியோ அவர் மைண்ட்லேயே வச்சுக்கல சார். அது அவருக்கு அது டசன்ட் மேட்டர். அது இல்லை அவருக்கு இஷ்யூ. அவருக்கு அதிமுகவில் தான் இருக்கணும், தான் எம்ஜிஆரை விட ஜெயலலிதாவை விட தான் பெரியவர் என்று நினைத்து பேசிக்கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இனிமேல் அது வரட்டும். ஒரு விவசாயி நம்ம வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். ஆனால் எனக்கு இந்த துரோக செயல்களை நியாயப்படுத்துவது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அரசியல் நாகரிகம், இதற்கெல்லாம் அரசியல் நாகரிகம் என்றோ ராஜதந்திரம் என்றோ யாராலையும் சொல்ல முடியாது. இதெல்லாம் ராஜதந்திரம்னா அந்த ராஜதந்திரம் வார்த்தை ரொம்ப கேவலமான வார்த்தையாக ஆகி மாறிவிடும். உட்கார வைத்துட்டு, பதவியில் உட்கார வைத்துட்டு போனதுக்கு பிறகு காலில் விழுந்து போனது எல்லாத்துக்கும் தெரியும், உலகம் பூரா தெரியும். தெரிஞ்சதுக்கு பிறகு எனக்கு நீங்கள் ஒரு வாரத்திலேயே, ஒரே வாரத்தில் கம்ப்ளீட்டாக பாய்சனாக மாறி அவங்கள அழிக்கிறதுக்கு முயற்சி எடுத்த ஒரு மனிதர் தலைவராக மாறுறதுங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதில் ஒரு சிறிய விஷயத்தை பேசுவோம். அன்னைக்கு அம்மா பேசும்போது அந்த அவர்களுடைய எவ்வளோ சங்கடம் இருக்குது பாருங்க. சிறை வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்து அவருடைய வாழ்க்கை துணை கொல்ல சதி திட்டம் நடந்தது. எத்தனை நாட்கள் இருக்கணும், இவ்வளோ கொடூரம் செய்வதற்கு என்ன காரணம்? இது மனித இதயம் கிடையாது சார். நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது ஐயா இறந்துருக்காங்க, அவர்களுக்கு எவ்வளோ மன வலிகள் இருக்கும், மன வேதனைகள் இருக்கும். அப்போ உனக்கு என்ன அநியாயம் செஞ்சாங்க சார்? இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நடக்கிற என்னதான் சட்டத்திட்டம், குழு, பொதுக்குழு, செயற்குழு, தொண்டர்கள் ஆதரவு என்ன வேணாலும் இருக்கட்டும். அன்னைக்கு நடந்தது எல்லாம் உலக மக்கள் பூரா தொலைக்காட்சியில் எல்லாரும் பார்த்தாங்க. அன்னைக்கு நடந்தது கோத்தூரில் நடந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு எப்படி பதவி வந்தது, எப்படி ஆசீர்வாதம் பண்ணாங்க, என் பிரதர் போல் ஒரு சகோதரர்னு சொன்னதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி தான் அவருக்கு பதவி கிடைத்தது. பதவி கிடைத்தது அவ்வளோ ஈஸியாக கிடைத்து விடுமா? அன்னைக்கு உள்ள சூழலை நீங்கள் யோசிக்க வேண்டாமா? 1000 இருக்கட்டும் சார், லட்சம் இருக்கட்டும், அரசியல் திறமெல்லாம் எவ்வளோ இறுக்கமான ஒரு. அப்போது அதிலிருந்து ஒரு 10 நாளையில் கம்ப்ளீட்டாக மாறி அந்த கேரக்டரையே ஒழிச்சு கட்டணுங்கிற ஒரு முடிவுக்கு வரணுன்னா அதுக்கு எவ்வளோ மனதில் மனித ஹியூமன் பீயிங் பிளட்டே அதில் ஓடலை. அந்த ஹார்ட் வந்து மனித இதயத்துக்கு அப்படி வேலை செய்ய முடியாது.
அப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டு எல்லாத்தையும் இன்னைக்கு கூட்டணி அமைத்து இவரே பாஜகவை எல்லாரும் பாஜகவை வில்லு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க தொலைக்காட்சிகளில். நான் சொல்லும்போது நான் துணிச்சலை சொல்லணும், பாஜகவுக்கு ஒரு ராஜதந்திரமும் கிடையாது. தமிழ்நாட்டில் நேர்மையான ஆட்சியை கொண்டு வரணுங்கிற ஒன்றை தவிர வேறு எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டில் அதுக்கு தகுந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஜேபியில் இல்லைங்கிறதுனால கூட்டணி அமைக்க வேண்டும் என்கிற கட்டாயம் ஏற்படுவதால் அவரை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அது வெற்றி தோல்வி வெற்றி ஏற்பட்டாலும் அவர்தான் பொறுப்பு, தோல்வி அடைந்தாலும் அவர்தான் பொறுப்பு. பழனிசாமி ஆமாம், தோல்வி அடைந்தால் அவர் அந்த பொறுப்பில் இருக்கார். வெற்றி அடைந்தாலும் அவர்தான் பொறுப்பு, தோல்வி அடைந்தாலும் அவருக்கு தான் பொறுக்கும்னா இப்போ ஒரு பெரிய குழப்ப நிலை அதிமுகவில். அதாவது வரக்கூடிய தகவல்கள் அவ்வளோ நல்லதா இல்லை, கண்டிப்பாக நல்லதா இல்லை. அப்படி இருக்கின்ற போது அந்த கட்சிக்குள்ள ஒரு குழப்பங்கள் தொண்டர்கள். இப்போ என்ன செய்ய முடியும் சார்? இப்போ என்ன கையை விட்டு போயே செல்லாம், ஜான் போனா என்ன முளம் போனா என்னங்கிற நிலையில் தான் எல்லோரும் இருப்பாங்க. இப்போ என்ன பண்ண முடியும்? ஆனால் திமுகவுக்கும் அதே போல் இருக்குது. திமுகவுக்கும் அதை போல் இதற்கு இணையான அதை நம்ம அடுத்த கட்டத்தில் பேசுவோம். மிக சிறப்பு. சரணபெருமாள் ஐயா சார். அதாவது இப்போ சகோதரர் சொன்னது போல் இப்போது தமிழ்நாட்டில் அரசியல் இந்த தேர்தல் மிக வித்தியாசமான ஒரு யாராலும் சரியாக கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக முடிய போகிறது. ஆமாம் ஆமாம். விஜய் அதில் முக்கிய பங்கு எடுக்கிறார். விஜய்க்கு என்னதான் விமர்சனங்கள் நேராக அவர் முதலமைச்சராக முயற்சி செய்கிறார் அப்படி என்று வெளியே நம்ம பேசினாலும் கூட அவர் குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும். ஒரு சில தொகுதியில் அவர் போட்டியிட்ட தொகுதிகளில் ஜெயிப்பார். ஏன்னா இளைஞர்களில் நம்ம 50 வருஷமாக அப்படி தயார் பண்ணிட்டோம். சினிமா தான் உலகம், சினிமா அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. சினிமாவில் நடக்கிறது அத்தனையும் 200% உண்மை. ஆகவே அதை நாம் வழிபடணும், கும்பிடணும், அதை ஃபாலோ பண்ணணும். அதில் என்னெல்லாம் நடக்குதோ அதை நிஜ வாழ்க்கையில் செய்யணும். அப்படிங்கிற அளவுக்கு இளைஞர்கள் படித்த இளைஞர்கள், ஐடி படித்த இளைஞர்கள், பட்டப்படிப்பை முடித்த இளைஞர்கள் எல்லாம் கண்மூக்கு தெரியாமல் 30 அடி ஆழம் கிணத்துல தண்ணி இல்லாத கிணத்துல தலைகீழ குதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆர்வத்தோடு இன்றைக்கி அவர் பின்னால் கூட்டம் திரளுகிறது. போகிற இடத்துல கட்டுப்படுத்த முடியாத அளவு கூட்டம் வருகிறது. இது நாட்டுக்கு நல்லதா என்ன? கூட அளவுக்கு உயிர்களும் போய் கொண்டிருக்கிறது. உயிர் போய் கொண்டிருக்கிறது. முக்கியமான நான் இந்த நேரத்தில் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பிரான்ஸ் நாட்டில் செகண்ட் வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிந்ததுக்கு பிறகு, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் முடிந்த பிறகு பிரெஞ்சு நாடு எதற்கு இப்படி தோற்று போனாங்க? எல்லாம் இப்போ இராணுவத்தோடு சேர்ந்து இளைஞர்கள்லாம் போரிடணும். அந்த பழக்கம் அந்த நாட்டில் பல காலமாக இருந்தது. ஆனால் அந்த 2 உலகப்போர் வரும்பொழுது இளைஞர்கள் அதில் கவனம் செலுத்தவில்லை. அப்போ என்ன கணிக்கப்பட்டது என்று சொன்னால், அப்போ என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், இதுக்கு என்ன காரணம்? இளைஞர்களுடைய மைண்டு நாட்டு பற்றே இல்லாத மாதிரி இப்படி ஆகிவிட்டதே, இப்படி இருக்க என்ன காரணம்னு சர்வே பண்ணும் பொழுது சினிமாவும் அங்கே நாடகமும் சினிமாவும் நாடகமும் தான் அதுக்கு காரணம். நாடகம், ஷேக்ஸ்பியர் இது அங்கே ரொம்ப பிரபலமான காலகட்டம். சினிமா கொட்டைகள்லாம் கொளுத்துனாங்க சார். அப்போ இதுதான் காரணம். நாட்டினுடைய பாதுகாப்புக்கு இது பாதகமாக இருக்குன்னா நாட்டை கொளுத்துனாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை. எனக்கு அதை கம்பேரிசன் பண்ணும்போது எனக்கு அது தோணுகிறது. 18 வயசில் பகத்சிங் கல்லூரி மாணவராக இருக்கும் பொழுது அங்கே லாலா லஜபதி ராயை ஆங்கிலேய சார்ஜெட் கொடையை எடுத்து குத்தி அவரை பேச வரான்னு சொல்லிட்டு கிட்டத்தில் போய் குத்தி அவர் 15 நாளில் இறந்து, அதை இறந்ததை வசந்தி தேவிங்கிற காங்கிரஸ் தலைவி அழுது தலைவிரி கோலமாக இறந்துட்டாருன்னு உடனே அந்த கல்லூரி முன்ன அழுது தொழுது தலைவிரி கோலமாக கூச்சலிட்டதை பார்த்த இந்த 3 இளைஞர்கள், ராஜகுரு, பகத்சிங், சுகதேவ், மத்தியானம் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக இருந்து போய் கொண்டிருந்தவர்கள் பார்த்துவிட்டு அந்த தாய்க்கு கொடுத்த அந்த தாய் விட்ட சேலஞ்சை எடுத்துக்கொண்டு யார் இதை செய்வது, இவனை கொல்வது யார், இந்த ஆங்கிலேயனை கொல்லக்கூடியது யார் என்று நினைத்து தீர்மானம் போட்டு அந்த காரியங்களை ஈடுபட்டு அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி 21 வயசு இளைஞர்கள், 18-19 வயசு இளைஞர்கள் நாட்டுக்காக அவ்வளோ தியாகம் பண்ணாங்க. வாஞ்சிநாதன் இங்கே ஆஸ்துரையை சுட்டு கொண்டவர், இவங்கெல்லாம் இந்த வயசு ஏஜ் குரூப் 20-21 வயசு, அவங்க நாட்டுக்காக ஒரு பப்ளிக் காசுக்காக அவங்கள தியாகம் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி நடக்கிறது பார்க்குறது சினிமாவில் செஞ்சதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் நடக்குமா அப்படிங்கிறத பற்றி ஒரு கணம் இவர்கள் சிந்திப்பதில்லை. அரசியல் அரசியல் நுணுக்கம், அரசியல் ஞானம் எப்படி, அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி வளர்க்கணும். ஐயாட்ட ஒரு சின்ன கேள்வி.
1953களில் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் வந்தார். 74களில் எந்த இயக்கம் அவரை வெளியே அனுப்பியதோ அதற்காக நீதி கேட்டார். ஆனால் ஒரு விஷயம், அந்த திரைப்படத்தில் அவர் எதெல்லாம் நல்ல கருத்துக்களை சொன்னால் நீங்கள் பலமுறை எம்ஜிஆர் மிக முதிவிலக்கு. இல்லை, நான் ஒரு சொல்கிறேன், அதை அவருடைய வாழ்க்கையில் மரணிக்கு வரை செயல்படுத்தி கொடுத்தே போவார். செயல்படுத்தினார். சொல்றதுக்கும் செயலுக்கும் தொடர்பு, எல்லா விஷயமும் சொல்லுக்கும் செயலுக்கும் 100% தொடர்பு இருந்தது. அவர் ஒவ்வொரு அவ்வளவு உச்சமத்தில் இருக்கும் பொழுதும் கூட ஒருவேளை சாப்பாடு இல்லாதவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை அவர் வாழ்ந்து காமித்தார். கொடை வள்ளலாகவே வாழ்ந்து காமித்தார். அவரை போல எல்லாரும் வந்துட முடியாது. ஆனால் அதே சமயத்தில் இன்னைக்கு அரசியலில் ஏதோ தேவதூதர் அனுப்புகிற மாதிரி தான் விஜயை நான் பார்க்குறேன். அது நல்லதோ கெட்டதோ அது ரெண்டாவது. இந்த ஊழல் பண்ணின இந்த அரசாங்கங்களை அப்புறப்படுத்துவதற்கு இன்றைக்கி அவர் பயன்பட்டால் அவரை வரவேற்கிறேன் நான். இன்னைக்கு திமுகங்கிற அரசு இன்னைக்கு கடந்து முடிந்த அரசு 5 லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கி என்ன காரியம் திட்டத்தை செய்தேன்னு சொல்லலை. ஊழல் நாளையிலேருந்து நான் செய்ய மாட்டேன், நேற்று வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுருக்க, மன்னிச்சிருங்க, நடந்தது ஏதோ கண்டுக்காமல் விட்டுட்டோம், இனிமேல் நானும் செய்ய மாட்டேன், பதவி பிரமாணம் எடுக்கிற அன்னைக்கு என்ன உத்தரவாதம் கொடுத்தனோ பதவி பிரமாணத்தை நாங்கள் எப்படி எடுக்கிறோமோ அதை போல் நானும் என்னுடைய கேபினெட்டும் என்னுடைய கேபினெட்டினுடைய பொறுப்பில் நடக்கக்கூடிய அரசாங்கமும் அரசு அதிகாரிகளையும் நான் லஞ்சம் வாங்க விடாமல் தடுப்பேன் என்ற ஒரு உத்தரவாதத்தை ஒரு கிளாஸாக போட்டு இந்த 510 500 வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியில் இதையும் ஒரு வாக்குறுதியா திமுக ஏன் போடலை? திமுகவும் போடல, அண்ணா திமுகவும் போடல. 2 பேரும் மாற்றி ஏ இஸ் அ பவர், பி இஸ் அ கிரைம், பி இஸ் அ பவர், ஏ இஸ் அ கிரிமினல், இப்படி மாற்றிக்கிட்டு போடலை. 2 ஆளுங்கட்சியும் போடலை. ஆகையினால விஜய் போட்டிருக்கார். விஜய் அதை கொண்டு சொல்லியிருக்கார். காரணம், அவர் சொன்னதுக்கு காரணம் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய போராட்டத்தை துவக்கி வைத்து நானும் ஐயா கல்யாணம் சார் அவர்களும் இப்போ 2011 டெல்லியில் அன்றைக்கு கேஜ்ரிவால் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்ததுனால தான் அவர் அங்கே 3 முறை முதலமைச்சர் ஆனார். ஊழல் மக்கள்கிட்ட பொது எதிரி, ஊழல் மக்களுக்கு பொது எதிரியாக இருக்கிறது. அந்த ஊழல் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? நம்ம இதயத்தை கை வச்சு சொல்ல முடியுமா ஊழல் பண்ணாமல் இருக்காங்கன்னு? சொல்ல முடியவே முடியாது. ஆகையினால இந்த சமீபத்தில் கூட ஒரு ஊழல் 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு ஊழல் உத்தண்டி டு திருவான்மியூர் டு உத்தண்டி, அதை போல் ஒரு 70-80 ரோடுகள் போடுவதற்காக 2000 கோடி ரூபாய் டெண்டரை அந்த அரசாங்கம் அரசிதழில் போட்டுவிட்டது. ஒரு குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் அதில் அதுக்கு டெண்டர் போட்டிருந்தார்கள். ஒரு நிறுவனம் ஒரு நிறுவனம் 1968 கோடிக்கு போட்டது, இன்னொரு நிறுவனம் 1600 கோடிக்கு போட்டது, இன்னொரு நிறுவனம் 1300 கோடி ரூபாய்க்கு போட்டிருந்தது. இந்த 1300 கோடி ரூபாய்க்கு போட்ட நிறுவனம் நீண்ட நாள் அந்த தொழிலை செய்த நிறுவனம் 1968 கோடிக்கு போட்டு கேரளாவிலையும் மத்திய பிரதேசத்திலும் மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் அதற்கு வந்திருந்தது. ஆக அந்த மாதிரி ஒரு சூழலில் அந்த 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 டெண்டரை யாருக்கு கொடுத்துருக்காங்க? யார் கொடுக்கணும்? அரசாங்கம். அது சரி, 1300 கோடி ரூபாய்க்கு போட்டவங்களுக்கு கொடுத்துருக்கோம். நம்ம அதை பேசியிருந்தோம். ஆமாம், இங்கே விவாதம் கூட நடந்தது. ஆனால் இவங்க அதை செய்யாமல் 1968 கோடி ரூபாய்க்கு போட்ட கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. அது மேலே ஏற்கனவே போட்டதில் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. திமுக இந்த நிலையில் நீதிமன்றத்துக்கு போகுது வழக்கு. இந்த 1300 குறைந்த மதிப்பீட்டில் போட்ட டெண்டர்காரர் கோர்ட்டுக்கு போகிறார். கோர்ட்டு அதை தடை செய்து ரத்து பண்ணி விட்டது. இது சமீபத்தில் நடந்தது. ஒரே டீல்ல 700 கோடி ரூபா. இதெல்லாம் இருக்கிறதுனால நான் ஊழல் செய்ய மாட்டேன்னு ஒரு கிளாஸ் போட்ட மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள். அதை கூட செய்யல இந்த அரசு.